ஹாய் கைஸ், போன வீடியோவில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வெறும் ஒரு சார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் இல்லாமல் எப்படி வரையலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையலான்னு பார்ப்போம். போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வர்றது நல்லது, ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் இருக்க ஷேப்பை இந்த சார்ட்டில் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் வரைஞ்சால் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடச்சிரும். இப்போ வாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட அது எப்படின்னு பார்ப்போம். போன வீடியோவில் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள்ஸ் தாங்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. இங்கே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்க ஷேப் சார்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீசிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு சார்ட்டில் இருக்க மாதிரி லைன் வரையணும். அடுத்த ஷேப் சார்ட்டில் நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு சார்ட்டில் இருக்க மாதிரி லைன் வரையணும். இது தாங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ரொம்பவே சிம்பிள். வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கடைசியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோட். இங்கே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்க ஷேப் சார்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் வரையணும். நெக்ஸ்ட் இருக்க ஷேப் சார்ட்டில் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் வரையணும். இது தாங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அடுத்த எக்ஸாம்பிள், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UVL. இங்கே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்க ஷேப் சார்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீஸில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் வரையணும். நெக்ஸ்ட் இருக்க ஷேப் சார்ட்டில் நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீஸில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைன் வரையணும். இது தாங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இப்போ வாங்க அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இந்த பீமோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃபஸ்ட் இருக்க ஷேப் சார்ட்டில் நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீஸிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். அடுத்து இருக்க ஷேப் சார்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீஸிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். அப்புறம் மறுபடியும் ஷேப் நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீஸிங்க்கு போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். அப்புறம் மறுபடியும் ஷேப் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீஸிங்க்கு போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். இது தாங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த பீமில் நடுவில் ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆகுது. இந்த பீமோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஷேப் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். ஆனால் நடுவில் ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் இருக்குது. ஸோ அது சார்ட்டில் இருக்க மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். அப்புறம் அகெயின் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். இது தாங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆகிற பாயிண்ட் வரை இருக்கிற ஷியர் ஃபோர்ஸோட ஏரியா தான் இந்த பாயிண்ட்டோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. உதாரணத்துக்கு இந்த பீமில் Wன்ற லோட் L/2ன்ற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா L/B, அதாவது W/2 மல்டிப்ளைட் பை L/2 WL/4. இதுதான் இந்த பாயிண்ட்டோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. டிஸ்கிரிப்ஷனில் இந்த சார்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பீமாக இருந்தாலும் உங்களால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை ஈஸியாக வரைய முடியும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.